திதிகளை பற்றி ஒரு சின்ன தகவல். நம்ம எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, திதியை பிடித்தால் விதியை மாற்றலாம், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் இப்படின்னு நிறைய சொல்றாங்க. நம்மளும் பார்க்குறோம். அப்போ திதி அப்படிங்கிறதுக்கு 2 ராசிகள் திதி சூனியம் ஆகுது. இதுங்கிறது காமன். யாருக்குங்க இந்த திதி சூனிய பிரச்சனை அதிக பாதிப்பை கொடுக்கும், யார் தப்பிச்சுக்குவாங்க, இதோட பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தவங்க குலதெய்வ பூஜை செய்கிறாங்களோ, பெரியவங்களை மதிக்கிறாங்களோ, பெற்றவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ, அவங்களுக்கு திதிசூன்யம் என்பது பாதிப்பை தராது. அவங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேணாம். எத்தனை வீடு திதிசூன்யமாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா பேச்சை கேட்குறவங்களுக்கு திதிசூன்யம் ஒருபோதும் பாதிப்புகளை தருவது இல்லை. அதே சமயம் அவங்க எவ்வளோ கோயிலுக்கு போய் எவ்வளோ பூஜைகள் செய்தாலும் அம்மா அப்பா மனசு கஷ்டப்படும் போது திதிசூன்யம் அதிகமாக கெடுபலன்களை கொடுத்து விடுகிறது. அப்போ பாருங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, அம்மா